வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வெல்லூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ஜூன் மாசத்துடைய அப்கமிங் மொபைல் லிஸ்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மாசத்துல வந்து எந்தெந்த மொபைல் லான்ச் ஆக போகுது, அதுல வந்து எந்தெந்த மொபைல் நல்லா இருக்கு, அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட பிரைஸ் என்ன, எல்லாமே பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மாசமும் நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டே தாங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜூன் மாசத்துல நிறைய எக்ஸ்க்ளூசிவான மொபைல்ஸ் வந்து லான்ச் ஆகுது அப்படிங்கிறது உண்மை. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மொபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2T. OnePlus Nordல OnePlus Nord, OnePlus Nord 2, OnePlus Nord CE, OnePlus Nord CE Lite அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட்ஸ் வந்தாச்சு. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் வந்து OnePlus Nord 2T அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் விட போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலும் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே நியூஸ் வந்துருச்சு. OnePlus Nord 2T பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு எந்த OnePlus Nord சீரீஸ்லும் இல்லாத ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 6.43 inch 90Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1300 SoC ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதோட ஹைலைட் இல்லைங்க. என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக OnePlusல பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஐரன் போனால் மட்டும்தான் அதை தாண்டி கொடுப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸோட வருது. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு ஹைலைட்டான விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜர் 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ சிறப்பு அம்சங்களோட இருக்கிற OnePlus Nord 2T உடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 35,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 12GB அது மாதிரி வேரியன்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB 256GB அப்படின்னு வேரியன்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. OnePlusல மிட் செக்மெண்ட்டில் நீங்கள் ஒரு நல்ல நச்சுன்னு ஒரு ஃபோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக OnePlus Nord 2T வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷனாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா POCO F4 GT. நிறைய கம்பெனிஸ் இருந்தாலும் போக்கோக்குன்னு இருக்கிற ஃபேன்ஸ் வந்து இருக்க தாங்க செய்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபோனில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த POCO F4 GT பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் வைஸ் ஸ்னாப்டிராகனில் இருக்கிறதுலே பெஸ்ட் ப்ராசரான ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 ப்ராசரோட வருது. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.6 inch 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும் அப்படிங்கிற கவலையே வேண்டாம். நீங்கள் வந்து தாராளமாக விளையாடலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமராவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4700 mAh வருதுங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் 120 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ராசர் அல்டிமேட்டாக இருக்குது. டிஸ்பிளே வந்து அதுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேம்லாம் விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் வந்து ஒரு அமேசிங்கான சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு சிறப்பு அம்சங்களோட வர POCO F4 GT உடைய விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேஞ்ச் படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபாய்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அதோட கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே POCO வந்து கடைசி நேரத்தில் அவங்க வந்து ப்ரைஸை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்து நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது நிறுத்துறதே இல்லை. இது வரைக்கும் வந்து எல்லா மாடல்ஸுமே அப்படி தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் மாடல் பார்த்தீங்கன்னா REALME GT Neo 3T. இது மாதிரி ரைமிங்கான ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ப்ராசரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. Snapdragon 870 சிப்செட்டோட வருதுங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 12GB அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேரியன்ட் இருக்கு. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB ஸ்டார்ட் ஆகுது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்கதா சொல்றாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வாட்ஸ் கொடுத்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து சாதாரணமாக 80 வாட்ஸ் வந்துடுது. 120 வாட்ஸ் கொடுத்தா தான் இதுலேயே மேக்ஸிமம் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. பிரைமரி கேமரா வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சலோட வருது. ஓவரால் ரியல்மி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஃபோனாக இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ரிலேபிளான ஃபோனாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இவ்வளவு சிறப்பு அம்சங்களோட இருக்கிற REALME GT Neo 3T பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராசர் பார்த்தீங்கன்னா 870 சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது வந்து இருக்கிறதுலே மேக்ஸிமம்க்கு கொஞ்சம் கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 35,000 30,000 ரேஞ்சில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக 30,000 நீங்கள் வந்து இந்த ப்ராசர் இந்த ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐரன் ஃபோன் வாங்குறதுக்கு சமம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம் REALME GT Neo 3T எப்படி இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபோன் பார்த்தீங்கன்னா VIVO T2. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த REALME GT Neo 3T மாதிரியே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 870 ப்ராசரோட தான் வருது. பட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோனை வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி
லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து விவோ T2 வந்து டேரெக்டாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இதில் ஆல்ரெடி வந்து ப்ராசர் 870 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த கேம்ஸ் யூஸ் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகவே ஆகாது. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், 8GB 12GB அப்படின்னு சொல்லிட்டு வேரியன்ஸ் இருக்குது. மெமரி பார்த்தீங்கன்னா 120GB ஸ்டார்ட் ஆகுது. கேமரா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 64 மெகா பிக்சல் பர்மனன்ட் லென்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோ T2 உடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4700 mAh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் விவோலேருந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். விவோ T2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா விவோ வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த வருஷத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து கம்மியான மாடல்ஸ் லான்ச் பண்ணாலும் ரொம்ப குவாலிட்டியான மாடல்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நியாயமான ஒரு ப்ரைஸாக வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ விவோ T2 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஜூன் 6 வரைக்கும் வெயிட் பண்ணி இருந்து தான் பார்க்கணும். உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிங் மொபைல்ஸில் வந்து அன்பாக்சிங் வீடியோவும் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Xiaomi 12X. இந்த Xiaomi 12X வந்து ஆல்ரெடி போன வருஷம் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து குளோபலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாலையும் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 870 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா 870 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான். 870 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐரன் ஃபோனில் இருக்கிற ப்ராசஸர் மாதிரியும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு தான் சொல்லணும். ரேம் பார்த்தீங்கன்னா 12GB, மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 256GB வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ், 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 5 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சலோட வரும்னு சொல்லியிருக்காங்க. MI 12X பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலாக இல்லாமல் கேமராவில் அட்வான்ஸ் ஏஐயோட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். MI வந்து கண்டிப்பாக காஸ்ட் எஃபெக்டிவாக விலை கம்மியாக நல்ல ஃபீச்சர்ஸோட ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் வந்து நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருஷங்கள் வந்து அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்கு. அந்த பாக்ஸ்லேயே வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து ஒரு MI ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக 12X வெயிட் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A13 5G. சாம்சங் வந்து அசராம ஒரு 2 மாதத்துக்கு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து MediaTek Dimensity 700 SoC ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB, மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB. ஒரு பேசிக் ஃபோனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேம், அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் பிரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh வருதுன்னு சொல்லியிருக்காங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளே, LCD டிஸ்பிளே, 90 ஹெர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ 15000 தான் வந்து இதோடைய பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாம்சங்ல நீங்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா சாம்சங் A13 5G வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Moto G52J 5G. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு Snapdragon 695 வருதுங்க ப்ராசஸர். அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் இருக்கும். நல்லா பெருசாக இருக்கும். 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 120GB மெமரியோட வருது. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சலோட ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மெகா பிக்சலோட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. மோட்டோவில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ணுற மொபைல் எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh வருது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற மோட்டோ ஃபோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தராங்க, ரொம்ப தரமாகவே தராங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. Snapdragon 695 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸுமே விளாடலாம். பட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அன்கம்பேரபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வேறு கம்பெனியில் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஒரு ஃபோன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது 20,000 25,000 வந்துடும். பட் இந்த மொபைலோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000 தான் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 18,000 அந்த ரேஞ்ச் தான் வரும். ஸோ விலை கம்மியாக உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸும் நல்லா மோட்டோ வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாகவே ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா iQ Neo 6. இந்த மொபைல் வந்து உங்களுக்கு Snapdragon 870 ப்ராசஸரோட வருது. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 12GB அண்ட் 256GB மெமரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர், ரேம், மெமரி, டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து நல்லா ஸ்லிம்மாகவே இருக்கும்னு தெரியுது இதுலேருந்தே. அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பேக்டான சைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா
64 மெகா பிக்சல்ல வந்து பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஒரு பவர் பேக் மொபைல் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்மே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஃபோன் வாங்குனீங்கன்னா என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அது எல்லாமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 30,000 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா OPPO RENO 8 சீரிஸ். OPPO RENO 8 சீரிஸ் வந்து ஆல்ரெடி சைனால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. OPPO RENO 8, OPPO RENO 8 Pro, OPPO RENO 8 Pro Plus அப்படின்னு சொல்லிட்டு 3 மாடல்ஸ் இருக்கு. பட் இந்தியாவில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் வந்து OPPO RENO 8 Pro தான் வந்து OPPO RENO 8 வந்து லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் Pro Plus பார்த்தீங்கன்னா OPPO RENO 8 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ரெண்டு மாடல்ஸும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாசத்துல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓப்போக்கும் வந்து தனியாக ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஓப்போல வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அது ஒரு தனி குவாலிட்டியில் இருக்கும், யூஸ் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து யூசர்ஸ் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. OPPO RENO 8 சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசர் பொறுத்த வரைக்கும் Snapdragon 7 Gen 1 ப்ராசரோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசரில் இந்தியாவில் வர ஃபர்ஸ்ட் ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வர எல்லா ஃபோனுமே பார்த்தீங்கன்னா Snapdragon 888 வரும், அப்படி இல்லைன்னா Snapdragon 8 Gen 1 வரும். Snapdragon 7 Gen 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசரோட வர ஃபோன் இதுதான் நான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச் ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸஸும் மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமராஸ் 50 மெகா பிக்சலில் வந்து பிரைமரி கேமரா ஆரம்பிக்குது. பேக் கேமராவில் ட்ரிபிள் கேமரா செட்டப் போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ரெண்டு மாடல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO RENO 8. அந்த OPPO RENO 8 வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி Snapdragon 7 Gen 1 ப்ராசரோட வருது. 8 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity MediaTek 8100 ப்ராசரோட வருது. இந்த ப்ராசரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் தான் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவில். அந்த அளவுக்கு ரெண்டு ப்ராசருமே வந்து யூனிக்காக இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக ரேம் மெமரி எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக OPPO RENO 8 சீரிஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு வளம் வரும் அப்படின்னு தான் சொல்லணும். OPPO RENO 8 சீரிஸோட பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4700 mAh வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8க்கும் 8 ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா சைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கனால பேட்டரி வந்து உங்களுக்கு பவர் கொஞ்சம் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப்பும் ஜாஸ்தியாகும். பட் 80 வாட்ஸ் சார்ஜர் இருக்கனால உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவர்க்குள்ள சார்ஜ் ஆகும். ஸோ ஓவரால் OPPO RENO 8 சீரிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பேக் சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மக்களே இந்த ஜூன் மாசத்துல எந்தெந்த ஃபோன்லாம் வந்து லான்ச் ஆக போகுது, எந்தெந்த ஃபோன்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க. நீங்க எந்த ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா அந்த ஃபோனை நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனல்ல வந்து அன்பாக்சிங் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்க்குற எல்லா ஃபோனுமே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கிங் மொபைல்ஸ்ல வந்து எல்லா பிரான்ச்சுமே அவைலபிளா இருக்கும். நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.